வெல்கம் பேக் டு மை சேனல் ரஷிகா. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா 2 சாங் ஒரு ஸ்டோரி பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரி சொல்லிடுறேன், ஓகேவா? ஒரு காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கு. அந்த காட்டோட ராஜா சிங்கம் வந்து டெய்லி அந்த மிருகங்களை வந்து வேட்டையாடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை அந்த மிருகங்கள்னால தாங்கவே முடியலை. உடனே இது வந்து குள்ளநரிக்கிட்ட போய் இந்த மிருகங்கள்லாம் சொல்லுது. உடனே குள்ளநரி ஒரு பிளான் சொல்லுது. என்னன்னா, நம்மள அதை டெய்லி எல்லா மிருகங்களையும் சாகடிக்கிறதுக்கு நம்மளே அதுக்கிட்ட போய் ஒரு மிருகமாக டெய்லி செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த மிருகம் போயிட்டு சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகேவா அப்படின்னு. சரி, ஆனால் வந்துட்டு கரெக்டான நான் சாப்பிட்ற டயத்துக்கு வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் பழைய மாதிரி அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுது, ஓகேவா? ஸோ உடனே வந்து இதுவும் சரி அப்படின்னு சொல்லிடுது. அன்னையிலேருந்து ஒவ்வொரு மிருகங்களாக வந்து அதுக்கிட்ட செத்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு புத்திசாலி முயல் வந்து அதுக்கிட்ட போகுது. அந்த புத்திசாலி முயல் அது சாப்பிட்ற நேரத்துக்கும் கொஞ்சம் லேட்டாகவே போயிடுது. உடனே சிங்கம் ரொம்ப கோவப்பட்டு, நீ வந்து லேட்டாக வந்துட்டேன், நான் போய் பழைய மாதிரி அவங்களெல்லாம் அடித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கு அந்த முயல் சொல்லுது, இல்லை வேண்டாம், நான் வந்ததுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி. என்ன காரணம் அப்படின்னு வந்து சிங்கம் கேட்குது. உடனே அது சொல்லுது, இந்த காட்டுக்கு ஒன்னே மாதிரி இன்னொரு சிங்கம் வந்திருக்கு. அதுக்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த காட்டுக்கு ஒரே ஒரு ராஜா தான், அது எங்கள் சிங்க ராஜா தான், நீ யார் அப்படின்னு கேட்டபோது அது சொன்னிச்சு, அவன்லாம் ஒரு ராஜாவா, படுத்த இடத்துல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவெல்லாம் ஒரு ராஜாவா, முடிஞ்சா என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லுது. உடனே வந்து சிங்கமும் எங்கே இருக்கான் அவன், என்னையே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே இதுவும் ஒரு கேணிக்கிட்ட அதை கூட்டிகிட்டு போகுது. அந்த கேணிக்குள்ளே பாரு அது இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சிங்கமும் கேணிக்குள்ளே பார்த்து உள்ள அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து உள்ளே குதிச்சுடுது. உடனே அதுக்கு நீச்சல் தெரியாம அது இறந்தும் போயிடுது. இந்த புத்திசாலி முயலால் அதையும் காப்பாற்றிக்கிடுச்சு, அதோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றிடுச்சு. பார்த்தீங்களா, நம்மளும் புத்திசாலித்தனமாக இருந்தால் நம்மளையும் காப்பாற்றிடலாம், நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் காப்பாற்றிடலாம். ஸோ நீங்களே இனிமே புத்திசாலித்தனமாக யோசிங்க, ஓகேவா? ஓகே, சரி. ஸோ வந்து இப்போ நம்ம சாங் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிதுனா பாடட்டும். ஸோ இவளுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. ஸோ நம்ம லேகா பாடச்சிடலாமா? இவளுக்கு என்ன பாடுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன். உருகி பாடுறியா? சரி பாடு. உருகி உருகி போனதடி என் உள்ளும் யாருங்கே, துருகி துருகி போனதடி என் உள்ளும் யாருங்கே. சரி, ஓகே. லேகா சூப்பராக பாடிட்டா. இதனால கொஞ்சம் சொதப்பிட்டா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம